ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறகடிக்க ஆசை நேயர்களா நீங்கள் இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் முத்து அண்ட் மீனா 2 பேருக்கும் அடிபட்டுருச்சு இல்லையா, அதை வா மீனா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முத்து எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறாரு. மீனா இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்லேயே பரஸ் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம ப்ரௌன் மணிக்கிட்ட போய் சொல்கிறாரு, சம்பந்தி இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு தெரியுமா. அதாவது இந்த மண்டபத்துக்கு 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக திருடுறதுக்கு வந்துட்டாங்க. அந்த ஜோடிங்களை என்னுடைய ஃப்ரெண்டோடைய மகனும் மருமகளும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி பரஸ் சொல்கிறாரு. ஸோ இப்போ இதை கேட்ட உடனே ப்ரௌன் மணிக்கு பரவாயில்லையே, இந்த காலத்தில் இப்படி பிள்ளைங்களாம் இருக்காங்களா, கண்டிப்பாக நான் அவங்களுக்கு மாலை மரியாதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வச்சுருந்தாங்க இல்லையா மேலத்தாலும், அதையெல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு மாலை எடுத்துகிட்டு ப்ரௌன் மணி என்ன பண்ணுறாரு வர்றாரு. இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, ஜவ்வாய் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எபிசோடில் அதற்கான முடிவு கிடச்சிருக்குதுங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா வர்றாரு. வரும்போது முத்து தூரத்துலேயே அதை பார்த்துட்டாரு. ஏன்னா அவங்க சவுண்டு கொடுத்துட்டே தானே வர்றாங்க. அதனால் முத்து எடுத்தோடனே கவனிச்சிட்டாரு. கவனித்து பார்க்கும்போது ப்ரௌன் மணி மாலையோடு வர்றாரு. என்னடா இது, இவர் இங்கே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓடுது. பார்த்தா அந்த ப்ரௌன் மணி முதல்ல இவங்களுக்கு அறிமுகமானது, பாட்டியோடைய வீட்டுக்கு வந்தது, காய் வெட்டி கொடுத்தது, அவங்க அப்பா இறந்துட்டாதான் சொல்லி அழுதாரு இல்லையா, 2 பேருடைய மைண்ட்லேயுமே ரீவைன் ஆகுது. ஸோ இதெல்லாம் முத்து என்ன பண்ணுறாருன்னா யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு என்னடா இது இப்படியெல்லாம் நடந்திருக்கு, இந்த ஆள் தான் அந்த ஆளா இல்லை அந்த ஆள் தான் இந்த ஆளா அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரே யோசனை. ஒருவேளை 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி கேரக்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தாலும் அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஏன் அப்படின்னா அப்படியேவா ஒரு மனுஷன் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே முத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இது அவர் தான். அப்போ இவரை தான் பார்லரமாக தன்னுடைய மாமாவாக நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயத்த முத்து கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ போய் பேசுகிறாரு. பரசு புகழ்ந்து தள்ளுறாரு, இங்கே பாருங்கப்பா முத்து மீனா, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியமான காரணமோ அதே மாதிரி இவரும் முக்கியமான காரணம். இவர் மட்டும் முயற்சி எடுக்கலை அப்படின்னா இந்த கல்யாணம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. அப்போ முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாமா இவர் தான் பெரிய ஆள், இவரால் தான் கல்யாணம் நடந்துருச்சு நீங்களே சொல்லிட்டீங்களே, அப்போ இவருக்கு தான் நம்ம மாலை மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முத்து அவருக்கு மாலை போட்டு விடுறாரு. மாலை போட்டுட்டு இப்போ அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த சீன் அங்கேயே கட் பண்ணிட்டாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா 3 பேருமே கிளம்பி இருந்திருக்காங்க. ப்ரௌன் மணியும் கூப்பிட்டுட்டு முத்து கிளம்பிட்டாரு. ஸோ இப்போ வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டில் வழக்கம் போல் விஜயாவும் அண்ணாமலையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வழக்கம் போல் முத்து குதர்க்கமாகவே பேசுகிறாரு. இங்கே பாருங்கப்பா, பாட்டி நமக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்கல்ல, நரி நிறைய நாள் தந்திர வேஷம் போட்டுச்சான், ஒரு நாள் அதோட வேஷமெல்லாம் களைஞ்சு போச்சான். அந்த கதை மனுஷங்களை வச்சு தான் சொல்லியிருக்காங்கப்பா, இன்றைக்கி அதற்கான விளக்கம் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பார்த்தா யார் அப்படின்னா ப்ரௌன் மணி. ஸோ இப்போ ப்ரௌன் மணி உள்ளே வராரு. ப்ரௌன் மணியை பார்த்தோன்னே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க சம்மந்தி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கம் போல் வரவேற்கிறாங்க. அப்போ அண்ணாமலை என்ன திடீர்னு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. பட் இருந்தாலும் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்காந்து பேச போகிறாங்க. அப்போ நம்ம ரோஹிணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, என்னடா இது இந்த ஆள் சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. ஸோ ரோஹிணியோடைய பயம் ரொம்ப கரெக்டானது தான். ஏன் அப்படின்னா இப்போ ப்ரௌன் மணி உள்ளே வர்றாரு அப்படின்னா அவங்க அடுத்து மாட்ட போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா, அதனால் பயப்படுறாங்க. ஸோ இப்போ முத்து குதர்க்கமான கேள்விகளாக கேட்டுக்கிட்டே வர்றாரு. இங்கே பாருங்கப்பா, இவர் நம்ம ரோஹிணிக்கு மாமா அப்படி தானே ரோஹிணி சொன்னாங்க, பார்லரம்மா சொன்னாங்க, ஆனால் இவர் உண்மையிலே யாருக்கு மாமா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச வளர்க்குறாங்க. அப்போ இவர் உண்மையிலே யாருக்கு மாமா, ரோஹிணிக்கு தானே மாமா அப்படி சொல்லிட்டு விஜயா சொல்லும்போது, இல்லைம்மா இவர் உண்மையிலே யாருக்கு மாமா அப்படின்னா இன்னைக்கு பரஸ் அங்கிள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுல, அந்த பையனுக்கு தான் இவர் உண்மையிலே தாய் மாமா. அப்போ இவங்க 2 பேரும் சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வருது. ஸோ இந்த கேள்விகளெல்லாம் கடந்து வரும்போது ரோஹிணிக்கு ரொம்ப பயம் வந்துடுது. ரோஹிணி அப்படியே நடுங்கிக்கிட்டு நிற்கிறாங்க. ப்ரௌன் மணி இப்போ வரைக்கும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. ஸோ முத்து மட்டும்தான் பேசுகிறாரு. முத்து நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு என்ன பண்ணிடுறாரு, உண்மைகளை உடைக்கிறாரு. ஸோ இன்றைக்கி எபிசோடில் இவ்வளோதாங்க நடந்தது. ஸோ கிளைமேக்ஸில் உண்மை தெரிகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நாளை எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு உண்மை தெரிஞ்சு நீ இவ்வளோ நாள் அப்போ என்னை ஏமாற்றிக்கிட்டு இருந்தியாடி, முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போடி அப்படின்னு சொல்லிட்டு
கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. ஸோ இவ்வளோதான் நாளைக்கு எபிசோடில் காமிச்சிருக்காங்க. ஸோ நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள், இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் இவ்வளோதாங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.